செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய நினைக்கும் ஓர் பயங்கரவாதியின் தவிப்பு. செய்த குற்றங்களுக்காக பிராயச்சித்தம் தேடி அதற்கான முன்முயற்சிகளை நோக்கி ஹைதராபாத், மாலேகான், அஜ்மீர், சம்ஜோதா உள்ளிட்ட குண்டுவெடிப்புகளில் குற்றம் சாட்டப்பட்ட சுவாமி அசீமானந்தா முயற்சிகள் மேற்கொள்வதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குற்றம் செய்யாமல் தண்டனை அனுபவித்து வந்த ஷேக் அப்துல் கலீம் தன் மீது எவ்வித வெறுப்பும் கொள்ளாமல் தனக்கு உதவிகள் செய்ததை கண்டு மனம் நெகிழ்ந்த சுவாமி அசீமானந்தா தான் செய்த குற்றங்களை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். கலீம் உள்ளிட்ட நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவுக்கு வந்ததாக கூறிய சுவாமி அசீமானந்தா தற்போது இது தொடர்பாக இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா பாட்டீலுக்கும் பாகிஸ்தான் அதிபர் ஆசிஃப் அலி சர்தாரிக்கும் தனித்தனியாக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கலீமை போன்ற ஏராளமான அப்பாவிகள் தண்டிக்கப்படாமல் இருக்க இந்த முயற்சிகளை மேற்கொண்டதாக தொடங்கும் அந்த கடிதத்தில் தனது குற்றச் செயலுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என தெரிந்தே நான் அனைத்து உண்மைகளையும் சொன்னேன் என்று அசீமானந்தா குறிப்பிட்டிருக்கிறார். அதை போன்று பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் மனமாற்றம் அடைய வேண்டும் என விரும்புகிறேன். நான் செய்த குற்றங்களுக்கு பிராயச்சித்தமாக அவர்களிடம் பேசி அவர்களை மனமாற்றம் அடைய செய்ய முயற்சிக்கிறேன். அதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வேண்டுகிறேன். இதற்கென பாகிஸ்தானில் உள்ள ஹஃபீஸ் சயீத் உள்ளிட்டவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளுமாறும், அது முடியாத பட்சத்தில் தன்னை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்க ஆவண செய்யுமாறு இரு நாட்டு அதிபர்களிடம் சுவாமி அசீமானந்தா தனித்தனியே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஹைதராபாத் சஞ்சல்குடா சிறைச்சாலையிலிருந்து அசீமானந்தா எழுதிய 2 கடிதங்களையும் இந்தியாவின் முன்னணி புலனாய்வு ஏடு வெளியிட்டிருக்கிறது.